இந்த மாரி விஷயங்கள உங்களது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, காதல்ல சிறப்பான நிலை. எனவே யோசிச்சு நிதானித்து செயல்படுறது ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பா இந்த விஷயத்துல நீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் இனிமையான பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரியங்கள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும், என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் 24 மே 2022ங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை தசமி தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு, செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 7ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு நகர்கிறதுங்க. இதனால இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு கிரக சூழ்நிலைகள் காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்குங்க. ஆனா நீங்க பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் நான் வீடியோவில் இடையில சொல்றேன். அதை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு உங்களது அலுவலகத்தில் உள்ள பணிகள் எல்லாம் சிறப்பா செய்வீங்க. இன்னைக்கு அலுவலக பணிகள் சிறப்பா செய்யறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உங்களது அலுவலக பணிகள் இன்னைக்கு இருக்குங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்துல இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. குடும்பத்துல ஒற்றுமை, மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு சூப்பராவே இருக்குங்க. நீங்க எதிர்பார்த்திருந்த தொகை உங்களுக்கு குறித்தபடி வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பறதுனால, கண்டிப்பா இன்னைக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பண தேவைகள் உங்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ப இன்றைக்கு கண்டிப்பாக பண தேவைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வகையில் திருப்திகரமானதாக அமையக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்னைக்கு புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் அதற்கான நல்ல ஒரு நேரம் கூடி வந்திருக்குங்க. இப்பொழுது நீங்க முயற்சி பண்ணலாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. எந்த விதமான தயக்கமும் நீங்க காட்ட தேவையில்லைங்க. உங்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் எல்லாமே இப்போ வெற்றிகரமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா அதை செய்யலாம் நண்பர்களே. இன்றைய தினம் முக்கியமா உங்களுக்கு குடும்பத்தினர் எல்லாருமே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு உங்க குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறதுனால, குடும்பத்துல உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பா அதிகரிக்கும். ஒற்றுமையான நல்ல பாச பிணைப்பு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு நீங்க தேவையில்லாத சில செலவுகள் மட்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. தேவையில்லாம எந்த ஒரு செலவையும் பண்ண வேண்டாம். அவசியமான பொருளா நீங்க வாங்குறீங்கனாலும் அதை கம்பேர் பண்ணுங்க. எந்த இடத்துல விலை கம்மியா இருக்குங்கிறத தேடுங்க. தேடி நீங்க கொஞ்சம் பொறுமையா வாங்குறது ரொம்ப முக்கியம். எடுத்தோம் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க விலை அதிகமா கொடுத்து அதே பொருளை வாங்கியிருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ 2, 3 இடத்துல விசாரிச்சு நீங்க வாங்கக்கூடிய பொருள் எங்க கம்மியா கிடைக்குதுன்னு விசாரிச்சு பண்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்ப அனாவசியமான செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு அடையணும் அப்படின்னா செலவுகளை கட்டுப்படுத்துறது தான் இன்னைக்கு மிகச்சிறந்த வழிங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தெய்வ வழிபாடு, பக்தி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. ஆலய வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சிகரமான, திருப்திகரமான மனநிலை ஏற்படுங்க. எனவே இன்றைய தினம் ஆலய வழிபாடு உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கும். அதை நீங்க இன்னைக்கு செய்யலாம். உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் கண்டிப்பா இருக்குங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அதிகமான சக்தி உங்களது உடம்புல இன்னைக்கு இருக்கும். இன்றைய தினம் வீட்டு தேவைகளுக்கு ஏற்ப சில மதிப்புமிக்க பொருட்களை வாங்க உங்க மனைவியோட ஷாப்பிங் நீங்க போக வெளியில் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால உங்களுக்கு பட்ஜெட் டைட்டாக வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் கம்பேர் பண்ணி வாங்குங்க. அனாவசியமான செலவுகளாக அது மாறிவிட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது ரொம்ப முக்கியம். பர்ச்சேஸ் பண்ற விதத்துல செலவுகள்ல எல்லாத்துலயுமே இன்னைக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்றதும் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு உங்களோட குடும்ப உறுப்பினர்களிடமும் உங்களது நண்பர்களிடமும் உங்களுக்கு நேரம் செலவழிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிவெஞ்சுன்னு சொல்றாங்க இல்லையா, பழிவாங்கும் நடவடிக்கையில நீங்க ஈடுபடக்கூடாதுங்க. உங்களது காதலருடன் மனம் கவர்ந்த காதலருடன் எந்த வகையிலும் நீங்க ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, பழிவாங்குற உணர்வோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனால எந்த யூஸுமே கிடையாதுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. எனவே கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் இன்ற பகைமை நிலை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. புதிய தொழில்கள கூட்டு தொழில் கூட இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்கள்ல நீங்க கையெழுத்திடும்போது கொஞ்சம் யோசிச்சு நிதானித்து செயல்படுறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க அக்ரிமெண்ட்ல எதுலயும் கையெழுத்து போட வேண்டாம். நீங்க தனித்து தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா தாராளமா இன்னைக்கு தொடங்கலாங்க.
இன்னைக்கு நீங்க பக்கத்துல இருக்க ஏதோ பார்க்குக்கோ அல்லது உங்க வீட்டு மொட்டை மாடியிலயோ போயிட்டு நீங்க கொஞ்சம் காலார நடக்கலாங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரித்து காணப்படுங்க. அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். இன்றைய தினம் அதிகமாக நீங்க விரும்புறது கொஞ்சம் காலார நடக்கலாம், கொஞ்சம் அங்க இங்க போயிட்டு நடந்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே அமையுங்க. இன்றைய தினம் சில அதிகமான செலவுகள் காரணமாக உங்களுக்கு உங்களது குடும்ப துணையில், அதாவது குடும்ப உறுப்பினர்களான உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சில விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்களது வாழ்க்கையை இனிமையானதாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரோஸ் கலர் உங்களுக்கு நல்ல லக்கியஸ்ட் கலரா அமையுங்க. எனவே ரோஸ் கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்பர் 8 8ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. நண்பர்களே, நமது கணினியுடைய ராசி பலன் சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திட்டீங்க அப்படின்னா புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். நமது வீடியோவில் நீங்க மிஸ் செய்யாம தினமும் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உங்களது ரிலேட்டிவ் இருந்து கிடைக்குங்க. உங்களது உறவினர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல நன்மைகள் உண்டுங்க. வியாபாரத்துல நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல லாபங்கள் அதிகமாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் உங்களது வியாபாரத்தில் ஏற்படுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு புதிய புதிய நபர்களை சந்திப்பீங்க. இன்னைக்கு நிறைய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாக வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு உங்களது சிந்தனைகள்ல கொஞ்சம் வழக்கமானபடி இல்லாம கொஞ்சம் தெளிவா இருக்குங்க. இன்னைக்கு எந்த விதமான ஒரு நல்ல ஒரு மாற்றமும் உங்களது மனதில் சிறந்த வகையில் அமைய வாய்ப்புகள் இருக்கு. தெளிவான சிந்தனை இருக்குங்க. நல்ல மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்க வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. இன்னைக்கு நீங்க அன்போட பரிவோட நடந்து கொள்ளக்கூடிய ஒரு கிரக சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது வீடியோ இந்த கருத்துக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்க கருத்துக்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நம்ம வீடியோ பத்தின உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை நீங்க தாராளமா சொல்லுங்க. நம்ம வீடியோ குவாலிட்டி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. அது எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க. உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளைக்கு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.